11ஆம் வகுப்பு பள்ளி மாணவியின் 21 வயது இளம்பெண் உடனான பழக்கம். புக்கிங் செய்திருந்த அபார்ட்மெண்டிற்கு தோழியின் பிறந்த நாள் பார்ட்டிக்கு சென்ற போது கொடுக்கப்பட்ட ஸ்வீட். மயங்கிய மாணவியை 3 இளைஞர்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக புகார். இளைஞர்களிடம் மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்த வைத்த இளம்பெண்ணும் சிக்கிய பின்னணி. சென்னை சாலிகிராமத்தைச் சேர்ந்த அந்த 11ஆம் வகுப்பு மாணவியின் பெற்றோர் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பதறி அடித்துக் கொண்டு வந்து இந்த புகாரை கொடுக்கின்றனர். கடந்த 1 வார காலமாக நடக்க முடியாமலும் உடல் நல குறைவு காரணமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது தங்களது மகள் பாலியல் ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்தது என்றும் இதனால் தனது மகளை சீரழித்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகாரில் தெரிவிக்க அந்த இளம் பெண்ணிடம் விசாரிக்கின்றனர். தன்னுடன் படிக்கும் தோழிகள் மூலமாக அண்ணா நகரில் உள்ள கஃபே ஒன்றுக்கு அடிக்கடி சென்று வருவதும் அங்கு சந்தித்த பெருங்களத்தூரை சேர்ந்த சினிமா ஆடை வடிவமைப்பாளர் என கூறப்படும் 20 வயதான பிரதீக்ஷா அகிரா என்ற பெண் சில ஆண் நண்பர்களோடு வந்து தன்னோடு பழகியதாகவும் மேலும் தன்னிடம் சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறினார் என்றும் தன்னை பெரிய நடிகையாக உருவாக்குவேன் என கூறி வந்தார் என்றும் இப்படியாக தொடர்ந்து பழகி வந்த நிலையில் பிரதீக்ஷா அகிரா கடந்த மே 13ஆம் தேதி பிறந்த நாள் அந்த பார்ட்டிக்கு தன்னை அழைத்ததாகவும் சாலிகிராமத்தில் உள்ள அபார்ட்மெண்ட் ஒன்றை அவர்கள் புக்கிங் செய்திருந்தார்கள் என்றும் அங்கு தன்னிடம் வடபழனியை சேர்ந்த கல்லூரி மாணவர் சோமேஷ் என்கிற 21 வயதான சோமசுந்தரம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட நிலையில் மேலும் ஒரு ஆண் நண்பர் வில்லியம்ஸ் என்பவரையும் அறிமுகம் செய்து வைக்க பிறந்த நாள் கேக் வெட்டி அனைவரும் கொண்டாடினார்களாம். தொடர்ந்து பிரதீக்ஷா அகிரா அவரது காதலன் என கூறப்படும் சோமேஷுடன் நடனமாடி அந்த பார்ட்டியை கொண்டாடினார்கள் என்றும் தான் உடனே வீட்டிற்கு செல்ல வேண்டும் என கூறிய போது தனக்கு ஸ்வீட் ஒன்றை கொடுத்தார்கள். அதனை சாப்பிட்டவுடன் மயக்கம் வந்துவிட தன்னை அறையில் ஓய்வெடுத்து விட்டு வீட்டிற்கு செல்லலாம் என அழைத்து சென்று அறைக்குள் அனுப்பி உள்ளே ஒரு இளைஞர் இருக்கும் போதே வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு சென்று விட்டார் பிரதீக்ஷா அகிரா என்றும் அதனைத் தொடர்ந்து வில்லியம்ஸ் சோமேஷ் உள்ளிட்டோர் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டார்கள். இதனால் தனக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டது. இது குறித்து தனது சகோதரியிடம் கூறி அழுத நிலையில் பெற்றோரின் கவனத்திற்கு தெரிவிக்கப்பட்டு புகார் அளிக்கப்பட்ட நிலையில் புகார் குறித்த அந்த அபார்ட்மெண்டிற்கு சென்று சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது பிரதீக்ஷா அகிரா அவரது காதலன் சோமேஷ் ஆண் நண்பர் வில்லியம்ஸ் உள்ளிட்டோர் அந்த சிசிடிவி காட்சியில் இருப்பது தெளிவாக தெரிய பிரதீக்ஷா அகிரா அவரது காதலன் சோமேஷ் கைது செய்த போலீசார் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்து வரும் வில்லியம்ஸ் என்பவரையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகிறார்கள். போக்சோ சட்டம் கொலை மிரட்டல் உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள்.